ஜெய் ஸ்ரீராம், ஹர் ஹர் மகாதேவ். நம்மளோட ஆதி சக்தி பீட யாத்திரையை நிறைவு பண்ணிட்டு காஷிக்கு வந்திருக்கோம். ஆதி சக்தி பீடம் போன வருடம் முழுக்க ஜோதிர்லிங்கங்களை நோக்கி பயணம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி நம்ம கூடவே கையை பிடிச்சி பல பேரை ஜோதிர்லிங்கங்கள் ஸ்தலங்களுக்கு கூட்டிகிட்டு போய் தரிசனம் பண்ணி வைக்கக்கூடிய பாக்கியத்தை சிவபெருமான் கொடுத்தாரு. விளையாட்டுத்தனமாக இந்த வருஷம் சக்தி பீடங்களை நோக்கி பயணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு முயற்சி எடுத்தோம். என்னைக்கு சக்தி பீடங்களை நோக்கி பயணம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஆரம்பித்தோமோ, அம்பாள், நான் எப்பயுமே சொல்கிறது தான், பகவானை நோக்கி நம்ம ஒரு அடி எடுத்து வச்சோம் அப்படின்னா பகவான் நம்மளை நோக்கி 100 அடி எடுத்து வைப்பார் அப்படிங்கிறதுக்கு உதாரணம் இந்த வருடங்கள் நம்ம ஏறி இறங்கக்கூடிய சக்தி பீடங்கள் எல்லாமே. விளையாட்டுத்தனமாக ஆரம்பித்தோம் சக்தி பீடங்களுக்கு இந்த வருஷம் பயணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அம்பாள் ஒவ்வொருத்தவங்க மூலியமாக நம்மளை சந்திக்கக்கூடிய ஆட்கள் எல்லாமே அம்பாள் சம்மந்தப்பட்ட ஆட்கள். ஒவ்வொருத்தவங்க மூலியமாக தான் எங்கே இருக்கிறதா நம்மளுக்கு காமிச்சு கொடுக்கறதா இருக்கட்டும். 51 சக்தி பீடங்கள்னு ஒரு கணக்கு ஒரு சில பேர்களால் நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருந்தா கூட பல இடங்கள் இந்த பாரத தேசத்தில் பல இடங்கள் இதில் இதுதான் 51 சக்தி பீட லிஸ்ட்டில் வருது, இதுதான் 51 சக்தி பீட லிஸ்ட்டில் வருதுன்னு நம்மளால் கணிக்கவே முடியல. ஏன்னா ஒரு இடங்கள்லையுமே அந்த ஊர் மக்கள் இது சக்தி பீடம், அங்கே இருக்கக்கூடிய அம்பால இது சக்தி பீடம், இது சக்தி பீடம்னு சொல்கிறனால ஒரு ப்ராப்பர் கன்க்ளூஷனுக்கு வர முடியல. அதனால் இதை எப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நம்மளுக்கு இருக்கக்கூடிய புராண கதைகள்லாம் இருக்குது இல்லையா, காளிகா புராணம், ஆதிசங்கரர் கொடுத்துருக்கக்கூடிய லிஸ்ட்டு, மகாபெரியவர் கொடுத்துருக்கக்கூடிய லிஸ்ட்டு இப்படின்னு எடுத்து இதில் நம்மளால் எவ்வளோக்கு எவ்வளோ ட்ராவல் பண்ண முடியுமோ ட்ராவல் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்த முயற்சி தான் ஆதி சக்தி பீட யாத்திரையோடைய முயற்சி. காளிகா புராணத்தில் ஆதி சக்தி பீடம்னு 4 சக்தி பீடத்தை சொல்லியிருக்காங்க. நம்மளால் இந்த 52 சக்தி பீடங்களுக்கும் ஏறி இறங்க முடியல அப்படின்னாலும் இந்த 4 ஆதி சக்தி பீடங்களை பார்க்கும்போது உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை அம்பாள் கஷேத்திரங்களுக்கும் போன பலன் புண்ணியம் கிடைக்கும் அப்படின்ற நம்பிக்கையில் முதல் ஆனால் பல லிஸ்ட் சக்தி பீடம் அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கு. அது எல்லா லிஸ்ட்லேயுமே இருக்கக்கூடிய ஒரு தெய்வம்னா மா காமாக்கியா. அப்படி இந்த ஆதி சக்தி பீட லிஸ்ட்லேயும் முதல்ல இருக்கக்கூடியது மா காமாக்கியா, கொல்கத்தா காளி, ஒரிசால தாரா தாரணி சக்தி பீடம், விமலாதேவி சக்தி பீடம். இவங்க 4 பேரையும் இந்த யாத்திரையில் போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி இந்த யாத்திரையை ஆரம்பித்தோம். இந்த அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி ஒரு 10 நாள்லேயே 11 பேர் புக் பண்ணிட்டாங்க. அதோட இந்த யாத்திரையை க்ளோஸ் பண்ணி இந்த யாத்திரை ரொம்ப அற்புதமாக எந்த விதமான ஒரு சின்ன நெருடல் கூட இல்லாமல் அம்பாள் கூடவே இருந்து இந்த யாத்திரையை நடத்தி கொடுத்தா. இந்த கருணைக்கும் இந்த காருண்யத்துக்கும் அம்பாளுக்கு எந்த வகையில் நன்றி செலுத்துறது அப்படின்னு தெரியல. ஏன்னா மொத்தம் அசாம், குவஹாத்தி, அதுக்கப்புறம் மேகாலயா, திரிபுரா, அகர்தலா, அதுக்கப்புறம் கொல்கத்தா, புரி, 5 ஸ்டேட் நம்ம ட்ராவல் பண்ணியிருக்கோம். ஒரு ஃப்ளைட்டு டோட்டலாக 6 ஃப்ளைட்ஸ் நம்ம இந்த யாத்திரையில் எடுத்திருக்கோம். ஒரு சின்னதாக ஒரு ஃப்ளைட்டில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்திருந்தாலோ, இல்லை போகிற வழியில் வெஹிக்கிள்ஸில் ஏதாவது ப்ராப்ளம் வந்திருந்தாலோ நம்ம போட்ட ஷெட்யூல் எல்லாமே டிஸ்டர்ப் ஆகிருக்கும். இந்த மாதிரி எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் கடைசியாக ஜெகநாதர்கிட்ட போய் இந்த யாத்திரையை நிறைவு பண்ணோம். விஸ்வநாதர், கங்கா தாய் இவங்க எல்லாரும் கூட இருந்து எங்கள் யாத்திரையை நல்லபடியாக நடத்தி கொடுத்துருக்காங்க. நம்மளோட யாத்திரையை சம்பூர்ணம் பண்ணிவிட்டு இப்போ அடுத்த யாத்திரையை பற்றின அப்டேட்ஸ் கொடுக்கறதுக்காக தான் இந்த பதிவு. போன தடவை 9 நாள் இந்த யாத்திரை நம்ம ஏற்பாடு பண்ணியிருந்தோம். ஆதி சக்தி பீடம் இல்லாமல் ஜெயந்தி சக்தி பீடம், திரிபுரா சக்தி பீடம், அதுக்கப்புறம் மகாசக்தி பீடம்னு சொல்லக்கூடிய நாபிகையா, இதெல்லாம் நம்ம ஏற்பாடு பண்ணியிருந்தோம். நிறையா பேர், ரஞ்சிதா 9 நாள் ட்ராவல் பண்ண முடியாது, எங்களுக்கும் கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்கள், இந்த இடம்லாம் பார்க்கணுன்னு சொன்ன காரணத்தினால ஒன்லி ஆதி சக்தி பீடம் 6 நாள் ப்ரோக்ராமாக ஏற்பாடு பண்ணியிருக்கோம். மா காமாக்கியா, கொல்கத்தா காளி, தாரா தாரணி, விமலாதேவி சக்தி பீடம். இதில் புரி ஜெகநாதர் கோயிலுக்குள்ளே விமலாதேவி இருக்கிறதுனால நம்மளுக்கு புரி ஜெகநாதரும் இதில் கவர் ஆகிடுவார். ஸோ இந்த 4 ஆலயங்கள் மட்டும் 6 நாள் ப்ரோக்ராமாக ஏற்பாடு பண்ணியிருக்கோம். உங்கள் யாருக்காவது எங்கள் கூட கை கோர்த்து இந்த யாத்திரையில் கலந்துக்க விருப்பம் இருந்தால் மாகங்கா டூரிசம் நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய வருகையை முன்பதிவு செஞ்சுக்கோங்க. ரொம்ப குறுகிய எண்ணிக்கையில் தான் நம்ம ஆட்களை அழைச்சிட்டு போயிட்டுருக்கோம். அதனால் சீக்கிரமாக உங்களுடைய வருகையை
பதிவு பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் ஆடி அமாவாசை வந்து ஆகஸ்ட் 12ஆம் தேதி வருது. இந்த நாட்களில் காஷியில் நிறைய பேருக்கு தர்ப்பணம் கொடுக்கணும் அப்படிங்கிற ஆசை இருக்கும். அதனால் ஆகஸ்ட் 11லேருந்து ஒரு 6 நாள் ப்ரோக்ராமாக பிரயாக், காஷி, கயா தர்ப்பணத்துக்காகவே இந்த யாத்திரை ஏற்பாடு பண்ணியிருக்கோம். ஆடி அமாவாசை அன்னைக்கு நம்மளுக்கு பிரயாக் அண்ட் காஷி தர்ப்பணம், அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்த நாள் கயா தர்ப்பணம் பண்ணிவிட்டு எந்தெந்த ஆலயங்கள் ராம்லல்லா தர்ஷன் கண்டிப்பாக இருக்கும், விஸ்வநாதர் தரிசனம், கங்கா ஸ்நானம்லாம் இருக்கும். மோர் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு கால் பண்ணுங்கள். உங்களுக்கு விவரமாக எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு நாங்கள் கொடுக்குறோம். யாருக்கெல்லாம் இந்த தர்ப்பண யாத்திரையிலையும் கலந்துக்க விருப்பம் இருக்கோ மாகங்கா டூரிசம் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். வீட்டிலேருந்து சொல்லிக்கிட்டே இருங்க, காஷி காஷி காஷி, கங்கா கங்கா கங்கா, விஸ்வேஸ்வர விஸ்வேஸ்வர விஸ்வநாதா, ஹர் ஹர் மகாதேவ், கங்கா மையா கி ஜெய் ஹோ.